ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் நிவாரணத்துக்கு வந்து அரிசி வாங்க மன்னார்குடி வந்திருக்கிறோம். இப்போ வாங்கிட்டு வந்துடலாம். அரிசி வாங்கியாச்சு, கார்ல ஏற்றிடலாம். கொஞ்ச நேரம் மன்னார்குடி வந்திருக்கிறோம். சோழன்ல மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்துடலாம். பாய் பாய் காட்ட பாருங்க, பாய் தான் பில் போடுறாங்க. பாருங்க, அரிசி மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப இறக்கிடலாம். இதுல வந்து அரிசி மளிகை பொருள் மட்டும்தான் இருக்குது. பாருங்க, இடத்துல உள்ள இடமே இல்ல. பாருங்க, ஃபுல்லா இருக்குது கார் ஃபுல்லா. இப்ப இது எல்லாத்தையும் இறக்கிடலாம். நீ இறங்கடாடி, நீ இதுக்குள்ள உள்ள போற முடியாது. இதை கொண்டு வா, இதை கொண்டு வா. இது லேசா போடுறா, எடுத்தாரண்டா. போங்கடா, அது எடுக்க முடியாது. எங்க போய் இங்கிட்டு அதெல்லாம் உன்னால தூக்க முடியாது. இங்கிட்டு வாங்க ஐயா, எடுக்கட்டும். இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, எடுக்கட்டும். இறக்கி வச்சுக்கிட்டோம். கடைக்கு வந்து காய்கறி வாங்க வந்துருக்கோம். இப்ப வாங்கிட்டு வந்துடலாம். அத்தா 2 பேர் தான் இடம் வச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க ஆளுங்க அத்தனால வந்திருக்கிறாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. கடையில் ஆள் இல்லை, அதனால நாங்களே இடம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ காய்கறிலாம் வாங்கியாச்சு. இந்த கொஞ்சம் கேரட் வாங்கிட்டு காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப கார்ல ஏத்திடலாம். வண்டியில கொண்டு ஏற்றிடுவோம் எல்லாத்தையும் காயெல்லாம். இதை மேல வச்சுக்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் ஆட் வச்சுக்கோம். என்ன மூட்டை வேற தான் இருப்ப இருக்கு. பெட்டி உடஞ்சுதான் இருக்கு, பாத்துக்க. திரும்ப வந்து பெட்டி உடஞ்சு போச்சுன்னு எங்களுக்கு கூடாது. பாருங்க, ஆமா காயெல்லாம் வாங்கி ஏற்றி வச்சு இப்போ கொண்டு போய் கொடுத்துடலாம். காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அரிசி மளிகை பொருள் எல்லாம் தார் பாய்க்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க வையுங்க. வச்சிருக்கிறேன்.
அரைக்காப்பி குட்டிய ப்ரெஷ்ஷா அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 100 குடும்பத்துக்கு வந்து நிவாரணம் கொடுக்க போறோம். அரிசி, காய்கறி, மளிகை பொருள், மாஸ்க். இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு குடும்பம் தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமான கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து இன்னமும் அந்த நிவாரணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அரிசி, காய்கறி, மளிகை பொருள், துணி சோப்பு வரைக்கும் எவ்வளவு பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்களுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்மளுக்கு மளிகை பொருள், அரிசி, காய்கறி எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப பேக் பண்ணிடலாம். வாங்க பேக் பண்ணிடுவோம். பாருங்க, இதுக்கெல்லாம் ஆள் இல்ல, அதனால நாங்களே எடுத்துட்டு இருக்கிறோம். பொருள் நிறைய இருக்கிறதுனால ஆள் கம்மியா இருக்குது. பொருளுக்கு வந்து ஆள் வைக்கிறதுனா 30-40 பேர் வேணும். அப்படி எடுக்காதீங்க. எங்க ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி எல்லா சாக்கையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்தாச்சு. அதே மாதிரி பேக் பண்ணி கொண்டாந்து வச்சிருவோம். இப்போ மளிகை பொருள், காய்கறி எல்லா ஜாமானும் பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ கார்ல ஏற்றிடுவாங்க. வாங்க போய் ஏற்றுவோம். அரிசி ஏற்றுறோம். கொண்டாங்க அரிசியை கொண்டாங்க. அரிசி ஏற்றியாச்சு. அடுத்தது மளிகை ஜாமான், காய்கறி ஏற்றிடுவோம். காய்கறி ஏற்றுறோம். எல்லாம் கார்ல ஏற்றி கொண்டு போய் கொடுத்துடலாம். இந்த பொருள் கொடுத்தா சிங்கப்பூர் குடும்பம் நல்லா இருக்கணும். பொருள் கொடுக்கணும். பொருள் கொடுத்தாலும் நல்லா இருக்கணும். நீங்கள் அரிசி கொடுத்த பொருள் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும்.
பொருள் கொடுத்தவங்க நல்லா இருக்கும். பொருள் கொடுத்த குடும்பம் 100 வருஷம் ஆகிக்கணும், சந்தோஷமா வாழணும். இந்த கஷ்டப்பட்டுட்டு நடக்கிறோம் அந்த வீட்டில் இப்படி நீங்கள் பொருள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருக்கா எப்பா, நல்லா கடவுள் புண்ணியத்தில் நான் ஒரு ஆண்டவர் புண்ணியத்தில் நல்லா இருக்கு. அரிசி கொடுத்தவங்க, காய்கறி கொடுத்தவங்க, அவங்க நல்லா நீந்தி ஆளுங்க நல்லா இருக்கணும். அந்த தெருவுக்குள்ள ஒரு 4 வீடு தனியாக ஒதுங்கி இருக்கு, அங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வாங்க கொண்டு கொடுத்துட்டு வருவோம். மழைக்காலங்கள்லாம் இந்த வரப்புல வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் வராங்க. இந்த 10 நாளைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குதுங்க அத்தா. 10 நாளைக்கு நீங்க கடைக்கே போக வேண்டியது இல்ல. உதவி பண்ணி நிவாரணம் கொடுத்தவங்க குலகோத்திரமா இருக்கணும், சகோதரியா வாழணும். ஆண்டவரே நல்ல விதமாக வாழணும், எப்போதே நிப்பாட்டினாவோ ஒரு நல்ல விதமாக வாழணும். அப்பனே நல்ல விதமாக இந்த கடைசி வரைக்கும் அது ஓன்னு வாழணும். 10 நாளைக்கு நீ வெளியிலே போக வேண்டியது இல்ல. ஜம்முன்னு சாப்பிடலாம் சமைச்சு. அரிசி காய்கறி மளிகை ஜாமான் பொருள் கொடுத்தவங்க நல்லா இருக்கும். கொடுத்தவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. வெளிநாட்டுலையும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொருளை கொடுத்து ரொம்ப நன்றி. இந்த பொருள் கொடுத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. வாங்க இந்த கஷ்டமான நேரத்தில் வந்து இந்த பொருளை கொடுத்தா ரொம்ப கொடுக்குறவங்க வேலைக்கு கொடுக்குறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுக்கு இங்கே உதவி செய்கிறேன், ரொம்ப நன்றி. அரிசி காய்கறி மளிகை பொருள் எல்லாம் இருக்கு. காய்கறி எல்லாம் போட்டு கழுவிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. வெளில போனா மாஸ்க் போட்டுட்டு போங்க. ரொம்ப நன்றிக்கா. அரிசி மல்லிகை சாமான் கொடுத்தவங்க பொருள் வீடு குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும். இவங்க 3 பேர் வீடும் பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதனால அங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்களை இங்கேயே வச்சு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நிவாரணம். வீடு தூரமா இருக்கு, அதனால இங்க வந்து நாங்க வாங்கி பாருங்க, இவங்க வீடு தோ இருக்குது பாருங்க, அங்க இருக்குது. இப்ப இவங்க இங்கேயே வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு அரிசி மளிகை பொருள் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பொருள் இந்த நேரத்தில் கொடுத்ததுக்கு எங்களுக்கு பெரிய நன்றி. அவங்களுக்கு அவங்க என்னாலும் நல்லா இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் இந்த பொருள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கண்ணா போயிட்டு வரப்பா? கோட்டூர் போன தம்பி, தங்கச்சிக்கு இந்த கல்யாண உதவித்தொகைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கோட்டூர் யூனியன் போயிட்டு இப்போ வந்து பார்த்தா வண்டி எங்க கிடந்துச்சு. டக்குன்னு வண்டியை போட்டு இறங்கி வந்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டப்பா. கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். எப்படி அப்புறம் இங்க பாத்துட்டு அங்க போனீங்க? இன்னைக்கு வந்து சிறப்பா ஒரு 100 குடும்பத்துக்கு வந்து அரிசி காய்கறி மளிகை பொருள் மாஸ்க் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இது கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு குடும்பம் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்மளோட சேனலுக்கு சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா நாங்க கொரோனா நிவாரணம் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு ஓயல, ஆமா ஆமா, மழையும் இப்பதான் விட்டுருக்கு. ஆனா நிவாரணம் ஓயல நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு.